டீடைல் என்கொயரி யாருமே கேட்க முடியாது. யாருமே என்கொயரி எப்படின்றது இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன், யாருமே இன்டர்வியூ ஆக முடியாது. இன்வெஸ்டிகேஷனுக்கு கோர்ஸ் ஆஃப் தனி கோர்ஸ், அது பல விதமான மெத்தடாலஜி இருக்கும். அந்த மெத்தடாலஜிலேயே நோபடி கேன் கொஸ்டின். அது ஃபைனல் பண்ணி வருகிற போது தான் இதெல்லாம் அவங்க பண்ணதில் தப்பு இருந்ததுன்னா அதை பற்றி விவாதத்தில் எடுத்துக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் ஒன்றும் கிடையாது. இந்த எஃப்ஐஆர் மியர் ரிஜிஸ்ட்ரேஷன் எஃப்ஐஆர்னால எதுவும் பெரிய பின்னடைவு திமுக இல்லை. ஏற்கனவே இது குறித்து பிரச்சனை வந்து நேரு குறிப்பிட்டதை போல டீடைல் என்கொயரி இஸ் கோயிங் ஆன். அதாவது அமலாக்கப்புறவி பலமுறை சொல்லியாச்சு. இதே அமலாக்கப்புறவி அதுவும் மோடி ஏற்பட்ட பிறகு உங்களே நான் கேட்கிறேன், ப. சிதம்பரத்தை இரவோடு ராத்திரி 10-12 மணிக்கு போய் அவருக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. 100 நாள் உள்ள வச்சாங்க. இதுவரையில் அந்த வழக்கில் ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா? டு ஹாரஸ் பப்ளிக் மத்தியில் ஒரு இமேஜை கெடுப்பதற்கு இப்ப தேர்தல் நேரம். இந்த தேர்தலில் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகுது. திமுகவுக்கு கூடுதலாக வந்துகிட்டே இருக்கு. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், இதே இடி தானே நம்ம ப. சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணி 100 நாள் உள்ள வச்சாங்களா இல்லையா? அதுக்கு பிறகு வாட் இஸ் தி டெவலப்மெண்ட்? 3 years ஆயிடுச்சு. அதே போல சிபிஐக்கு 570 கோடி ரூபாய் 2016ஆம் ஆண்டு நடு ரோட்டில் 570 கோடி கண்டெய்னர் லாரியில் பிடிச்சி திராவிட முன்னேற்ற கழக வழக்கு போட்டு சுப்ரீம் சிபிஐ என்கொயரி ஆகி எத்தனை 16ல் இங்கே எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஆகிப்போச்சு. 10 வருஷம் வரல இன்னும் சிபிஐ எஃப்ஐஆர் கூட போல என்கொயரி பண்ணல. இந்த மைண்ட் ஆஃப் தி பப்ளிக் இந்த நேரத்தில் ஒரு இமேஜை ஸ்பாயில் பண்ணணும்னு பார்க்குறாங்க. 1000 வழக்குகள் போட்டாங்க. இதை விட கடுமையான வழக்குகள்லாம் எங்கள் மீது போட்டு நாங்கள் தாண்டி வெற்றி பெற்று வெற்றி தொடி நாட்டிட்டு வந்திருக்கிற கட்சி தான் திமுக. ஆகினால் இந்த வழக்கு போட்டவர்கள் வெட்கி தலை குனிகிற அளவுக்கு சட்ட ரீதியாக இந்த அணியை வெற்றி பெற்று காட்டுவோம். அதான் கேட்கறேன், ப. சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணி 100 நாள் உள்ள வச்சாங்க. வாட் இஸ் தி ஸ்டேட் ஆஃப் தி ஸ்டேட் நவ் டில் டேட்? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? பிரஸ்காரங்களுக்கு சும்மா அன்னைக்கு போட்டு 100 நாள் உள்ள வச்சோன்னு சொன்னாங்களே, இமேஜ் ஸ்பாயில் பண்ணாங்களே தவிர அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஆக அது மட்டும் இல்லை, அவங்க போட்ட வழக்கில் எத்தனை நிரூபிச்சிருக்கிறாங்க? நாட் ஈவன் 1% ஆஃப் தி கேஸ் ஹஸ் பீன் ப்ரூவ்ட். ஆக தேர்தல் நேரத்தில் கட்சியினுடைய முதன்மை அவர் மட்டும் இல்லை, 41 தொகுதிக்கு பொறுப்பாளராக தலைவரால் நியமிக்கப்பட்டவர் தான் கே. என். நேரு. 41 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு களத்தை சரிபடுத்தி வச்சிருக்கிறார் என்ற பொறாமையில் வயிற்றெரிச்சலில் பாஜக அரசு டெல்லியில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் இங்கே இருக்கிற எடப்பாடியினுடைய பேச்சு கேட்டுக்கொண்டு செயல்படுகிறார்கள். நிச்சயமாக தேர்தலில் மிகப்பெரிய அடி அவர்களுக்கு விழப்போகிறது. அதுக்கு பிறகு சட்ட ரீதியாக வந்து நேருவை பொறுத்த மட்டும் பல வழக்குகளை சந்தித்து சட்ட ரீதியாக வெற்றி கொடி நாட்டி வந்திருக்கிறார். இது ஒன்று இல்லை. ஆஃப்டர் ஆல் எஃப்ஐஆர், ஆஃப்டர் ஆல் இது சொல்லி எஃப்ஐஆர் எந்த சோதனை வந்தாலும் அவர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், பல முறை சரி காராகரித்து அனுபவித்தார். நீங்க கேட்கறது அவங்க வழக்கு சட்ட ரீதியாக இதை சந்திச்சு உரிய கோர்ட்டுக்கு போய் நாங்க வெளியே வருவோம். அதனால அவருக்கு நேருவை பொறுத்த மட்டும் இது போல அச்சத்துக்கோ இந்த மாதிரி துன்புறத்துக்கோ பயப்படக்கூடியவர்கள் தட்ட அடிக்க தான் பந்து உந்தோம். அந்த மாதிரி நேரு நீங்க அழிக்க நினைக்க அவர் துன்புறுத்த இன்னும் தீவிரமாக தான் பணியாற்றுவார் தவிர அவருடைய பணியில் எந்த விதமான சோர்வு ஏற்படாது. திராவிட முன்னேற்ற கழகம் இதை அதெல்லாம் எது வந்தாலும் சட்ட ரீதியாக சந்திப்பதற்கு நாங்கள் தயார். சொத்து குவிப்பு வழக்கு ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கை எப்படி வந்து அன்பழகன் வந்து வழக்கு இருந்தாரோ அந்த அடிப்பில் தான் நானும் வந்து களத்தில் 19 வருஷத்துக்கு பிறகுதான் அவர் உள்ள போனார். ஜெயலலிதா 19 வருஷம் தான் உள்ள போனார். இந்த வழக்கு வேற அந்த வழக்கு வேற.